பிரம்மானந்தம் பரமசுகரம் கேவலம் ஞானமூர்த்தி துவந்த அதீதம் ககன சதர்சம் தத்துவமஸ்யாதி லட்சணம் ஏக்கம் நித்யம் விமலம் அச்சலம் சர்வதி சாட்சிபூதம் பாவா அதீதம் திரிகுணரகிதம் சத்குரு. Pause. P-A-U-S-C. Pause. உங்களோட வாழ்க்கையில் ரிப்பெண்டன்ஸாக ஐயோ இதை சேர்க்கக்கூடாது, இதை செய்யணும், அது வாரது காரணம் நம்மளோட உணர்ச்சிக்கும் அதை கோவம் வருது உடனே நான் இதாக செய்யும். அது ஒரு சொல்கிறாங்க 10 செகண்டா 10 செகண்டாவது நீ கொஞ்சம் விடவழி இல்லை கொஞ்சம் போஸ் கொடுத்தா என்ன இப்போ என்ன நடக்குது, நீ அந்த ரியாக்ஷனுக்கு பதிலாக அது என்ன ப்ரோ ஆக்ஷன், எதை செய்யணுமோ அதை செய்ய. எனக்கு அவ்வளோன்னு ஒரு கதை ஓஷோ மகாராஜ் அடிக்கடி சொல்வார். ரஷ்யாவில் பெரிய ஃபேமஸ் செயின்ட் அவரோட கதை. அவர் 8-9 வயதுக்குள்ள வறுமையான குடும்பம், அப்பா சாப்பிட்றாரு, கூப்பிடாம என்னோட குடும்பம் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் ஒரு வேண்டுகோள்னுட்ட இதை நீ வாழ்க்கையில் செய்தேன்டா நீ ஒரு பெரிய ஆளாக வருவேன், என்ன நான் செய்கிறேன் சொல்லப்பா ஆனால் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். சரி, யாராவது உன்னை கோபம் மறுப்பு போகிறாங்க அடி விட்ட எது செய்தாலும் உனக்கு கோபம் வரப்போகுது ஏதாவது செய்ய போகிற அந்த நிலையில் அதை உடனே செய்யாமல் 24 மணிச்சாவது என்ன நீ செய்ய நினைக்கிறியோ அதை 24 மணிச்சாவது பிறகு போகலாம் பார்த்துட்ட. இதுதான் அவரோட வாழ்க்கையில் சாதனையாக இருந்தது. யார் என்ன செய்தாலும் ஆனால் அடுத்த நாள் 24 வரக்குள்ளே மனம் மாறுது, நீ கோபம் போட மாட்டா. அவர் பெரிய மகான் ரிஷியாகவே அவர் அப்படி வந்தார். சொல்கிறேன்னா அது விட்னஸ் கொஞ்சம் சாட்சி பாவம் சொல்லுங்க எல்லாரும். அது மைண்ட்ஃபுல்னஸ் விபாசனா நிறைய வச்சுனா அது பழைய இது. இந்த சாட்சி பாவம் வேதங்களில் எப்பவும் இருக்குது, அது பழைய புதுசு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம செய்கிற சாதனைகள் அதிகமாக வெற்றி அடையாத காரணத்துக்கு வெற்றி அடையாண்டா ஏதோ வழிதான் நான் திரும்ப உடைஞ்சிது. காரணம் எது உண்மையில் நான் இல்லையோ அதில் நீ தன்மயமாக இருக்கிற. எப்படி உடம்பு நீயும் இல்லை உண்டையும் இல்லை, அது நான் என்று அவ்வளோ தோல் இருக்கிற மாதிரி என்ன தோல் இருக்கிற மாதிரி தன்மை, மனம், புத்தி, இந்த அகங்காரம் அழகாக கேட்டா நேற்று ஒரே நான் இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் ட்ரஸ்ட், அப்புறம் என்னது செல்ஃப் ஒர்த். அதே போல் அந்த செல்ஃப்ன்ற ஆத்மீக கதை இல்லை, சின்ன ஏசு செல்ஃப். சரியா? நான் அவர்கிட்ட உடனே கேட்டேன், நான் நீ சொல்கிற ஏசு இருக்கு இல்லையோ அதே இல்லையே. நான் அவர்கிட்ட கேட்டேன் நேற்று, என்ன கேட்டேன், சரி நானை கண்டுபிடி, என்ன உடம்புல நான் இருந்தால் அது இந்த கிடக்கு நான், அது நானே இருக்க முடியாது. சரி, இந்த எண்ணத்தில் நான் இருந்தால் ஒரே மாறிக்கொண்டிருக்கு. அது இந்த புத்தியில் நான் இல்லை, நீ நான் என்று உள்ளது நானே. 6 வயதிற்கு உள்ளது நான் இப்போ 30 வயதில் வரேன், அது நானாக இருக்க முடியாது. அதுதாங்க. அப்போ அவருக்கு சொன்னேன் என்ன, நீ சொல்கிற இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்றது செல்ஃபே இல்லாட்டா அந்த கான்ஃபிடென்ஸுக்கும் ஒரு பெருமதியும் முடியுங்க இல்லை. ஆனால் இந்த இடத்துல அது சொல்கிறத நான் விளையக்கூடும். மெச்சுவர்ட் ஈகோ சொல்லுங்க, அது அகங்காரம்தான். ஆனால் அந்த அகங்காரம் ஒரு முழுமை அடையாமல் சொல்கிறது சரி. இப்போ உங்களுக்கு என்ன நடந்துக்கண்டா,
இந்த அகங்காரம் இல்லை. நான் என்ன விளங்க சார், அதாவது எல்லாம் பார்த்தாச்சு, அதெல்லாம் விட்டு என்ன அனுபவிக்கிறது அனுபவித்து பட்டதை பட்டு அடிவுதையெல்லாம் பட்டு ஒரு மெச்சூரிட்டி வரல நமக்கெல்லாம். இப்போ நான் அடிக்க கேட்குறேன், நான் உங்களுக்கு என்னென்னா அந்த அந்த பழுக்கல்ல இது அந்த அகங்காரம். அருமையான ஒரு உதாரணம் பார்த்தேன். மரத்தில் மரங்காய் என்னது மாங்காயெல்லாம் இருக்குது, காய் காய் அதுக்குள்ளே விழாது. ஆனால் பழுத்த பழம் நீ ஒன்றும் செய்யவில்லை தான் அவ்வளோ. அப்போ உங்களோட அகங்காரம் எல்லாம் இப்படி சொல்லிட்டா இருக்குது. காரணம் அந்த அகங்காரம் பழுக்கல். எப்படி பழுக்கிறேன்டா, பரீட்சலோகான் அவர் சொன்னால் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தே நம்பெருமான். அந்தெல்லாம் ஒரு வார்த்தை ஒழிய உங்களோட நம்பிக்கையில் எப்படி வரல. நான் இன்னும் மனுஷன் சொன்னார், எல்லா பிறப்பும் பிறந்து திளைத்தே நம்பெருமான். அந்த மஜா மஜா அதுதான் நல்ல ஜோக்கர். அதான் உண்மை உங்களை பொறுத்தவரை. அவன் என்ன நினைக்கிறேன்டா, நீ இன்னமும் அப்போ இந்த அகங்காரமே கச்சாண்டா பக்காண்டா பழுத்தது, கச்சாண்டா காய். ஆனால் வெம்பி பழுக்குது கொஞ்சம் பேருக்கு, அதில் ஒரு பிரியோஜனம் இல்லை. அப்போ அதுலேருந்து தான் பாருங்கள், இந்த நம்ம சாஸ்திரங்களில் பிரம்மச்சரியா, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சந்நியாஸ் 4 வச்சுருக்காங்க. அப்போ நீ உண்மையிலேயே ஒரு மாணவனாக வாழ்க்கை வாழ்ந்தேன்டா இல்லை, அந்த அனுபவம் வந்துட்டு நோக்கு தெரியும் ஒரு மாணவ வாழ்க்கை போயிடு. அப்புறம் இல்லறத்துக்கு நீ உண்மையிலேயே ஒரு உண்மையான இல்லறத்தான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை அடி உத எல்லாம் படும் இல்லையோ. அதை நீ இருந்தேன்டா என்ன நடக்கும், அவள் வானப்பிரஸ்தம் இது இந்த காரியம் முடிஞ்சு நீ போகிற வழிக்கு புண்ணியம் தட போவாங்க. இப்போ அதுக்கு நடந்து சன்னியா வந்தேன்டா அவன் அகங்காரம் என்னது பக்கா. இவங்க ஒரு பழுக்கல என்னண்டா, முதல்லையே இவங்க திருமணம் செய்கிறதோ கல்யாணம் செய்கிறதுக்கு தகுதி இல்லை. ஏன், நீ மாணவ வாழ்க்கை வாழலை. மாணவ வாழ்க்கைனா அது என்னது பிரம்மச்சரியண்டே இருக்குது. குரு சேவை அதில் முதலாவது இந்த மாணவர்கள் இந்த குருகுலத்திலிருந்து குரு சேவை செய்தாங்க. அங்கே பணிவு சேவை இவன் கேட்டான் அழான தொண்டு சேவை தொண்டு பணிவிடை 3 இது 3 செய்தாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் அதி உயர்ந்த எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அதே அந்த மாணவ வாழ்க்கையில் வந்திருக்கு. இப்போ இருக்கா இல்லையே. ஸோ தே ஆர் நாட் மாணவர், நீ ஆர் நாட் ஸ்டூடெண்ட். அப்போ அந்த அசிங்கத்தோடு போய் நீ கல்யாணம் கட்டினேன்டா இல்லை, அதுதானே போகுது இல்லையோ, கண்டினியூஸ். இப்போ அதுலேருந்து நீ அடுத்து வெளியில் வரவே மாட்டேன், நீ படுக்கலை. நான் சொல்கிறது கிளியரா மது? எஸ். அப்போ அது நான் சொல்கிறது இதை இடைவெளி கேப் போசன்னா நிப்பாட்டு, கேப் பண்ணி சொன்னால் பெட்டராக இருக்கு இல்லையா. இடைவெளி அதானே சொல்லுவாங்க. என்ன இடைவெளி கேப் இடைவெளி அதான் சரி. அப்போ இப்போ நமக்கும் இப்போ நீங்கள் எல்லாருக்கும் இந்த பஞ்சகோஷம் 3 உடம்பு இது என்ன இருக்குது அப்படியே தோல் உரிக்கிற மாதிரி அது நீ ஒட்டி கொண்டு இருக்காது. அது தன்மயம், எது தன்மயமாகவும் அது ஆகலை, எது ஆகக்கூடாதோ அது அப்படி சொல்லிடாக இருக்கு அதானே. அப்போ எப்படி பிரிக்கிறது, அதான் இன்றைக்கி நான் படித்தேன். அழகான உதாரணம் சொல்கிறாங்க, கனவு தான் அழகான உதாரணம். அதில் நீ இருந்தாய், அது உண்ட உடம்பு, உண்ட மனது, உண்ட புத்தி, உண்ட அகங்காரம் எல்லாம் இருந்தது. கண்ணை முடிச்சேன்னு அது நீயா உண்மையில் இருந்திருந்தால் அது தொடர்ந்து இருக்கணுமே. ஏன் இல்லை, மற்றவங்களையும் இல்லை. அங்கே நான் இருந்தேன், என்ற நண்பர் இருந்தார், அந்த உலகம் இருந்தது, ஊர் இருந்தது, எல்லாம் இருந்தது. கண்ணை முடிச்சோடனே ஒன்றுமே இல்லை. ஆனால் கனவு பார்த்தவனாகிய நான் இருந்தேன், இருக்கிறேன், அந்த கட்டப்படணும். அப்போ நான் சொல்கிறது இடைவெளி. இப்போ அதான இப்போ நமக்கு தற்போதைய இடைவெளி இல்லை. அது என்ன சொல்லணும், அறிவால். இப்போ நம்ம செய்கிற சாதனையெல்லாம் பாருங்கள், எத்தனையோ இந்த கல்யாணத்துக்கு பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி இந்த துறவிகளுக்கு எல்லாம் முதலாவது பிரம்மச்சரியம். உடனே இந்த உடுப்பில் மட்டும் மஞ்சள் அது பூணூல் இதுக்கு இவ்வளோ நம்ம கொண்டு அடிச்சு ஒரு அன்டினா பிடி இல்லை. அவங்கள காயத்ரினாலும் செய்யணும், காயத்ரி ஜபம், சந்தியாவந்தன், குரு சேவா அதெல்லாம் செய்யணும்.
அப்போ நீ இவ்வளோ காலம் இருந்ததுலேருந்து என்ன ஒரு ஐடி மாற்றியாச்சு. பிரம்மச்சாரி எங்களோட அம்மா கடைசி வரையும் என்னது நித்திய சைத்தன்யா அந்த நித்திய சைத்தன்யோட பிரம்மச்சாரி அந்த அப்படி தான் கூப்பிட்டா கடைசி வரையும் நித்திய சைத்தன்ய பேரை. சரி, அப்போ அது ஒரு 5-6 8 வருஷம். அது போனே திரும்ப சன்னியாசம். சரி, அதில் என்ன பண்ணுவாங்க, முதல்ல இல்லை விரஜ ஹோமம் பண்ணுவாங்க. அதில் எதெல்லாம் நீ இல்லையோ அதை அந்த நெருப்பில் தூள சூக்ஷ்ம காரண சரீரம் ஸ்வாஹா, பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ஸ்வாஹா, விழிப்பு நிலை கனவு நிலை இறக்க நிலை ஸ்வா, எல்லா அசிங்கத்தையும் இல்லை அந்த ஞானம். அது ஒரு சாம்பிள். இது நெருப்பு உண்மையில் ஞானாக்னி தக்த கர்மா பகவத்கீதையில் வருது. இந்த ஞானாக்னி தான் இந்த கர்மத்தை பஸ்மாக்கும், சாம்பலாக்கும் இருக்கு. அப்போ இது அவங்க முதலே சொல்லி கொடுத்துரு, இது அக்னி இல்லை, இது ஞானாக்னி. எந்த அக்னி? அக்னி தான் ஞானமாயி அக்னியில் போட்டால் என்ன கடைசியாக விழும்புவார். எடுத்து கங்கைக்கு போய் அதுக்கு இருக்கக்குள்ளே உடுப்பையும் வழி விட்டுருவாங்க. வெரி நேக்க அவங்க மந்திரம்லாம் இந்த மந்திரம் சொல்லுவாங்க. அப்போ கொடுத்துட்டு நீ வந்தோடனே துணியை கொடுப்பாருண்டா. அப்போ உள்ளுக்கு வந்தோடனே இந்த இதையும் பட்டி குடும்பியோ அதுக்கு முதல், அதாவது குளிக்க முதல் விட்டுறேன் எஸ் பேர். அதுக்கப்புறம் இந்த மகா வாக்கியம் தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அயமாத்மா பிரம்ம பிரஜானம் பிரம்ம. இப்போ நீ பழுக்காட்டி பைத்தியம் பிடிக்கணும். ஆனால் அந்த ப்ராசஸ் என்ன நடக்குது இல்லை, இந்த நான் எனது அது இதெல்லாம் இல்லையோ அது அவ்வளவு தெளிவாக வச்சா. எனக்கு உண்மையில் அதான் விவேகானந்த சுவாமிஜி என்ன சூரியனுக்கு சன்னியாசியாக கூட முதல் விலங்கலை இப்போ விளங்குது. அவ்வளோ வசியங்கள் நீங்கள் படுற கஷ்டம் நீங்கள் எல்லோரும் இல்லை. நம்மளுக்கு முன்னாடி தானே ஜோக்கு, ஐ எம் நாட் திஸ் பாடி நாட் திஸ் மைண்ட் இமோர்டல் செல் யூ இல்லை, நான் உடம்பு இல்லை ஆனால் மயிர் நான் தலைமுடியா, அது ஜோக்கு. வெளியில் வாழ்ந்த எவ்வளோ தூரம் நம்மளோட அறிவு தெளிவில்லைன்னு பாருங்கள். அப்போ கேப் என்னது, இடைவெளி கொடு அதுக்குள்ளே. அப்போ இடைவெளியை நீ இப்போ உடம்பை பார்த்தேன்டா நீ வடிகட்ட முட்டாளாக இருந்தால் தான் உனக்கு விளங்காம இந்த கிடைக்கா செத்து உண்ட உடம்பில் அடிமாற்றம் கூட உண்ட உடம்பு அடுத்த லைனில் நிற்குதோ இல்லையோ. எஸ், அங்கே காசியில் ஹரிச்சந்திர காட்ன்னு இருக்குது. ஹரிச்சந்திர காட் அதில் தொடர்ந்து உடம்பில் வச்சு கொண்டே இருப்பாங்க, லைனில் நிற்பாங்க. உடம்பு எரிக்கிறது அவன் நினைக்கிறது இல்லையா. அப்படி உனக்கு நம்பிக்கை இல்லாடி இந்த லைஃப் ஆஃப்டர் லைஃப் புத்தகத்தை படி. அது என்ன சொல்கிறார், நான் என்ற உடம்பை அந்த இடக்கு நான் பார்த்தேன், அதுக்கு எனக்கும். அப்போ இதெல்லாம் சும்மா ஃபிலோசஃபியோ தத்துவமோ அதான் சொல்லு. அப்பா அது வரமாட்டேன்னுது. அருமணி அதான் சொல்லு. அப்போ நான் முதலே சொல்லிடுறேன், இதெல்லாம் சொல்ல வாயத்தை வந்து சொல்லு என்ன. அப்பா இல்லை இது விடதுன்னாம இருக்குதான் சார். இதுலேருந்து கொஞ்சம் இந்த இடத்துல வந்து போயிடலாம். ஸோ பாரு, ஸோ இடைவெளி நான் உடம்பை சொன்னேன். அடுத்தது அப்போ தொடங்கின இதுக்கண்டா நீ இந்த இடைவெளி கொடுக்காத காரணத்தால் உனக்கு என்ன உணர்ச்சி வசப்படுற அது உடனே இல்லை அழுவாய், சிரிப்பாய், இல்லாட்டி உதைப்பாய், அப்படி கத்துவாய், எல்லா அநியாயமும் அட்டுழியும் செய்ய வேணுண்டா நீ இடைவெளி கொடுக்கவில்லை. இப்போ இது சாதாரணமாக முடியாத காரியம். நான் இன்றைக்கு தெளிவாக சொன்னேன். சிவசன்ட்டு நம்மளோட வாழ்க்கையே பாருங்க, 9 வயதுலேருந்து தொடங்கிட்டு இதெல்லாம் இந்த உலகத்தெல்லாம் வரைய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோரும் ஜாப் பண்ணது. அப்படி இருந்தும் 76ஆம் ஆண்டு இருந்து 2000 ஆண்டு 88 சொல்லுங்கள், 76 88 அவ்வளவு காலையில் 3 மணிக்கு விழுந்துவேன். வெளிம்பினா தூக்கம் வரும், உடனே கங்கையில் விழுந்துடுவேன். ஏன் அது அவ்வளோ குளிர். அப்போ அப்புறம் தூக்கம் வருமோ?
அது அப்படி குடிச்சு போட இருந்தோம். அப்புறம் வந்து கீர்த்தனம், தியானம், அப்புறம் இவ்வளோ எத்தனை வருஷம், 14 வருஷம்னா நீங்கள் தயவு செய்து லைட் அடுக்காகும். நீங்கள் அவ்வளோ இந்த படிக்கிறதெல்லாம் எடுக்கிறீங்க, ஆனால் இங்கே வரக்குள்ள அதை முருகன் யூ டேக் இட் வெரி லைட், இட்ஸ் வெரி ராங், இன்ஜஸ்டிஸ். நீங்கள் எத்தனை வருஷம், 16 வருஷமா 18 வருஷமா 16 16 வருஷம் இல்லை அறிவறியிருந்து கிராஜுவேட் முடியும் படிச்சு கொண்டு இருந்தாரோ இல்லையோ, இல்லை 3 மாதம் நான் படிக்கவே மாட்டேன் என்று இருந்தாரோ தானேன்னு இல்லைங்களா? ஒரு நாள் கூட நிற்க இல்லையே. ஆமாம், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ சாதாரண ஒரு படிப்பு அது இப்போ ரிட்டையர் ஆனோடனே உண்டு எல்லாம் மறந்துடும், ஒரு ஐடியாவும் வராது, படிச்சுட்டு இருக்குமோ இப்போதே படித்த எல்லாம் தலைக்குள்ளே இல்லை, ஒன்று மறந்து. அப்போ பாரு, அதுக்கு நீ டெடிகேட் பண்ண 16 years. அதை சொல்கிறேன், 24/7/365/16 ஓகே. ஆனால் இங்கே நான் இன்றைக்கு ஜோக்கா மெயின் தான் உண்மையில் 6 நாள் தான் மனச்சேனையில் நம்ம இது வச்சு என்ன அதில் தொடர்ந்து 2 நாள் 3 நாள்ண்டா மற்றெல்லாம் பயம். அப்போ எப்படி இது விளங்கும்? அவங்களுக்கு நான் எச்சரிக்கை ஏன் செய்கிறேன்டா, இந்த கேப் உன்னால் கொடுக்க முடியாது. ஏனெண்டா நீ அதிலேருந்து அதை பிரித்து வைக்கிறதுக்குரிய சாதனையை ஆழமாக செய்யவில்லை, செய்ய முயற்சிக்கவும் இல்லை. முயற்சிக்க இருக்குல்லன்னு சொல்ல முடியாது. எஸ். அப்போ இந்த வெளியை பாருங்கள். முதல்ல நான் உடம்பை சொன்னேன், அது வெரி கிளியர், ஆனால் நாட் கிளியர். ஏன்னா அவரோட என் உடம்பு இல்லை, நான் சாக மாட்டேன். அதான் தர்மன் சொன்னேன்னு வேணார், எல்லோரும் சாகிறாங்க, நான் மட்டும் சாப்பிட்டேன். அப்போ அப்படி கூட இந்த கேப் சொல்லு இல்லை, அவங்க அறிவில் இன்னமும் இல்லை. இந்த உடம்பு நான் இந்த இடைவெளி நீ கொடுக்கவே இல்லை. அப்போ அப்படி உனக்கு ஏன் சொல்கிறேன்னா, நம்ம மிக முயற்சி பண்ணுறோம், நம்மளை ஒனஸ் தான். இதை செய்ய அடையணுமென்ற விருப்பம் நிச்சயமாக உண்டு, இல்லைன்றாலும் சொல்லலை. ஸோ இப்போ நான் என்ன சொல்லணும்டா, கேப் அது அழகான உதாரணம். கனவு திரும்ப திரும்ப அதை சொல்ல வேண்டியிருக்கு. அங்கே ஒரு உடம்பு இருந்தது, உடம்படுப்பு முதல்ல சரி, அந்த உடம்புல இந்த விழிப்புணர்வு செய்கிற அத்தனை ஊழியத்தையும் அவங்க நான் செய்தேன் இல்லையோ. அப்போ விழித்தோடனே அந்த உடம்பு இல்லை அதப்போ, ஆனால் அங்கே கனவு பார்க்கல, அது சாலிட் ரியாலிட்டியே இல்லையோ ஏன்னா சொல்ல ஒழுங்க. ஆகவே நீ அறிவோட பார், அந்த கனவும் இந்த நனவும் ஒன்றுன்றதே ரோட்டில் போகிறாங்களோ இல்லை, இந்த நம்மெல்லாம் அதை சத்தியத்தை எடுக்கும். எந்த மூலப்பொருளால் கனவானதோ அதே மூலப்பொருளால் தான் இந்த நனவுமானது. ஆகவே அங்கே நீ பார்த்த அந்த உடம்பு இப்போ இருக்க இந்த உடம்பும் முடியுங்க மூலப்பொருள் உண்டு. ஸோ சரி, அப்போ அதை எடுத்து நீ விஷுவலைஸ் பண்ணு, தியானம் பண்ணு, எழுது. ஹவு கம் இந்த உடம்பு நான் இருக்க முடியாது. அப்போ மெடிக்கல் சயின்ஸ் படி சொல்கிறேன், 7 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த உடம்பு முழுக்க மாறும் கம்ப்ளீட்லி. அப்போ 7 வயதுக்கு நீ செத்து கொண்டிருக்க அர்த்தமோ இல்லையே, நீ இல்லையே. ஏன் நீ உடம்பு செத்தது, நீ சாகலைன்னா அதுக்குள்ளே நீ அந்த ஆத்மனாகிய நான் என்ன இதுக்குள்ளேயோ வெளியிலோ வாசம் செய்கிறேன். நான் அப்படியா அது எனக்கு தெரியவும் இல்லை உடம்பு சரியா. ஸோ உடம்பில் கொஞ்சம் தூரத்தை வை, இந்த கேப்பு வளரு. உங்களுக்கு தெரியாது. இப்போ நான்